படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. நான் ச சந்தோஷம். என்னோட என்னோட பார்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படம் முழுவதுமே ரொம்ப 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 எனர்ஜியாக இருக்குது படம். நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஸோ நம்மளுடைய சரித்திரத்தை நம்மளுடைய வரலாறை, சரித்திர உண்மைகளை அப்படியே எந்தவித எக்ஸ்ட்ரா விஷயங்களும் சேர்க்காம, மசாலாலாம் இல்லாமல் உண்மை சம்பவத்தை அப்படியே தரமாக எடுத்திருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்படியே கூஸ் சேகரிச்சு அப்படியே அப்படியே கிளைமேக்ஸ் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பெசிஃபிக்காக அவங்கவுங்க ரோல் வரும்போது அவங்கவுங்க இது பண்ணுவாங்க. திரௌபதி அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு கிளாப் பறக்கும். ஸோ நம்மது வந்து உங்கள் எண்ணம் வேறு என் எண்ணம் வேறுன்றது கிளாப் பறக்கும். ஸோ பல இடங்களில் வந்து கிளாப்ஸ் பறக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். சரித்திரத்தை நீங்கள் அவசியம் பார்ப்பீங்க. அதாவது சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறணும். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதன் அடிப்படையில் இந்த படத்தை பார்க்கும்போது சரித்திரத்தை தெரிஞ்சுப்பீங்க. மற்ற மொழி படங்கள்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுற நம்ம மக்கள் நம்ம மொழியில் எடுத்திருக்கிற 31 நாளில் இவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்கிற இந்த படத்தையும் கொண்டாடணும். ஏன்னா 31 நாளில் இப்படி ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுமா? விஷுவலாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஆடியோவாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஜிப்ரான் சாரோடைய மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஒரு 1.5 நிமிஷம் வந்து தியானத்துக்கு கூட்டு போவார். ஒரு 3 நிமிஷம் ஆட விடுவார். ரீரெக்கார்டிங் வேறு லெவல். ஸோ இது நான் நடிச்சிருக்கேன்றதுனால நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் படம் பார்க்கும்போது உண்மைதான் அப்படின்னு தோணும். ஸோ அனைவருடைய உழைப்பும் மிகப்பெரிய வெற்றியாக மாறி இருக்குது. அது ரசிகர்களோடு பார்க்கும்போது கூஸ்பம்ஸ் வேறு லெவல். செம வைபாக இருந்துச்சு. திரௌபதி 2 பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் ஒரு நல்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.